வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்லுங்க, வானத்திலும் ஆண்டவரே, இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து செங்கடலை நீர் பிளந்து உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் நீ நல்லவர், சர்வ வல்லவன், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவன், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? Into the heavens and into the earth, who is like unto thee? Into the heavens and into the earth, who is like unto thee? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்று
எங்களுன்னாதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன்னாதாரமே ஏந்த தேவன் என்றென்றும் பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் கனக பாதை காரிருள் தூய தேவ அன்பே கனக பாதை காரிருள் தூய தேவ அன்பே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரோற்றாய் மாற்றிடுவே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலம் நித்திய புயங்களும் ஆதாரமே கரக பாதை காரிருள் தூய தேவ அன்பே கரக பாதை காரிருள் சொல்லுங்க அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை யாரும் நீரோற்றாய் மாற்றிடவே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை Papa, wonder working power in the blood of the Lamb. That is Papa, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா One sing தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று Come on, sing. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. Hallelujah. Amen. God bless you. I think this is the 7th Sunday of this year. இந்த ஆண்டின் 7ஆம் ஓய்வு நாளாக இது இருக்கிறது. The 7th Sunday. 7 refers to holiness and fullness. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஆண்டின் 7வது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. 7 என்பது ஒரு முழுமையை, பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறது. The fullness of everything. எல்லாவற்றிலும் ஒரு முழுமை. Let us be filled
by the Spirit of the living God. அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, You should know one thing, the Lord is waiting to fill every person. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் உங்க எல்லாரையும் நிரப்புவதற்காக காத்து He is கொண்டிருக்கிறார். waiting to fill you. உங்களில் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவதற்கு காத்து But you are not கொண்டிருக்கிறார். prepared for Him to fill you. ஆனால் அவர் உங்களை நிரப்பும்படிக்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை. If you are ready for the Lord to fill you, He will come and fill you with His power and with His Holy Spirit. ஆண்டவராகிய தேவன் உங்களை நிரப்புவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது அவர் அவருடைய பரிசுத்தத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களை வந்து நிரப்புவார். We come to the fullness of joy. முழுமையான சந்தோஷத்துக்குள்ளே நம்ம Fullness of வந்திருக்கிறோம். peace. சமாதானத்தின் முழுமைக்குள்ளே நம்ம Fullness வந்திருக்கிறோம். of healing, anointing in our body. நம்மளுடைய சரீரத்திலே சுகத்திலும் அபிஷேகத்திலும் ஒரு முழுமைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். Happiness through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம், And prosperity from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம், Prosperity not from the evil ones. சாத்தான் இடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் இல்லை, It will not stand. அது நிற்காது, It will not have joy. அதிலே சந்தோஷம் நிலைக்காது. But the happiness, the prosperity which comes from the Lord will also give you happiness, joy, healing, peace. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஐஸ்வர்யத்தின் மூலமாக அதனோட அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுப்பார். So what kind of peace, what kind of joy, what kind of happiness do you need? உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம், எப்படிப்பட்ட சமாதானம், Do you want எப்படிப்பட்ட the மகிழ்ச்சி worldly- வேண்டும்? Do you want the worldly riches? உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வேண்டுமா? There's a prince of this world. இந்த உலகத்திலே ஒரு அதிபதி இருக்கிறான். The prince of the world. உலகத்திலே ஒரு அதிபதி இருக்கிறான். Jesus refers to him as the prince of this world. இயேசு கிறிஸ்துவே அவனை எப்படி கூப்பிடுகிறார் என்றார், இதோ உலகத்தின் He அதிபதி says என்று. prince of this world, இந்த உலகத்தின் அதிபதி, not the coming world. வரப்போகிற உலகத்துக்கல்ல, Prince of this world. இந்த உலகத்தின் அதிபதி. Oh, hallelujah. ஹல்லேலூயா. But he shall show you something beautiful, what you will, see, and your eyes will be so enlightened by the worldly riches. அவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய பிரம்மாண்டத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து அதை நீங்க பார்க்கும்போது அதுல ஈர்க்கப்பட்டு இது எனக்கும் வேண்டும் என்ற ஒரு ஆசையை உங்களுக்குள்ளே அவன் The தூண்டுவான். glittering glory of this world. இந்த உலகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிற அவனுடைய பிரம்மாண்டம். If you know a country called France, and there's a city Paris. பிரான்ஸ் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு நகரம் இருக்கிறது, பாரிஸ் என்ற ஒரு நகரம். Beautiful, beautiful. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். Oh, all by the prince of the world. உலகத்தின் அதிபதியை கிட்ட இருந்து வருகிற அழகினால் So அது if you நிரம்பியிருக்கும். want to see all these things, and if you want to walk around the streets, and you want to live a life like that, the prince of the world is calling you. இப்படிப்பட்ட அழகை நான் காண வேண்டும், இப்படிப்பட்ட அழகை நான் பார்க்கணும், இப்படிப்பட்ட அழகுல எல்லாம் நான் போய் நடக்கணும் என்று நீங்க நினைக்கும் போது இந்த உலகத்தின் அதிபதி உங்களை கூப்பிடுவான். It is like Sodom and Gomorrah. அந்த நாட்களிலே சோதோம் கொமரா பட்டணத்தை போல See, you shall also be wiped out. நீங்களும் அதிலே இழுக்கப்பட்டு போவீர்கள், அப்படியே தொடைக்கப்பட்டு போவீர்கள். அதிலே தொடைக்கப்பட்டு போவீர்கள். Because the people of Sodom and Gomorrah were wiped away. ஏனால் சோதோம் கொமராவில் இருந்த ஜனங்கள் அப்படியாக தான் அதிலே The burnt alive. அவர்கள் உயிரோடு The எரிக்கப்பட்டார்கள். burnt alive. The days of Sodom and Gomorrah is come. அப்படிப்பட்ட நாட்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. So Valentine days for the girls and boys and boys. காதலர்கள் தினம் என்று பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். So the days are going very bad. அப்படிப்பட்ட நாட்கள் ரொம்ப மோசமாக போய் The same kind of கொண்டிருக்கிறது. sin was there at those days, Sodom and Gomorrah. இதே பாவங்கள் தான் அந்த நாட்களிலே சோதம் கொமரா என்ற பட்டணத்திலே நடந்தது. If you have something of the evil one inside you, he has got the authority over you. சாத்தானுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று காணப்பட்டாலும் அவனுக்கு உங்க மேல Now அதிகாரம் we உண்டு. have come to a time where we have to take away, remove everything of Satan, which is
deeply penetrated inside us. இப்பொழுது நம்ம எப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றால், சாத்தானுக்கு உண்டான காரியங்கள் ஏதாவது நமக்குள்ளே இருக்கும் என்றால், அது ஆழமாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறது என்றால், அதை முழுமையாக வேரோட நம்ம எடுத்து போட வேண்டும். Last week I saw one, Benin pastor speaking about something. போன வாரத்திலே பெனிஹின் பாஸ்டர் ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற செய்தியை நான் கேட்டேன். So he said, we come to Jesus. அவர் இப்படியாக சொன்னார், we come to Jesus not because we fear the fire of the hell. நம்ம இயேசுவின் அண்டையில இயேசுவுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், நரகத்திலே இருக்கிற பயத்தை கண்டல்ல, not because of the fire of the hell. நரகத்திலே நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்தோ இல்ல அக்னியை எரிகிற அக்னியை குறித்தோ பயந்து நாங்க இயேசுகிட்ட வரல. Because I love him. நான் ஏன் அவர்கிட்ட வந்தேன்னா, நான் அவரை நேசிக்கிறபடினாலே, நான் அவர் மேல அன்பு வைத்திருக்கிறபடினாலே, because we love him. நாம் அவரை நேசிக்கிறபடினாலே நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். நரகத்துல இருக்கிற பயத்தை கண்டல்ல, not because of the fear of the hell. ஐயோ நரகத்துக்கு போனா என்ன நடக்குமோ என்ற பயத்தினால இயேசு கிட்ட நம்ம வரல. நாங்க உங்ககிட்ட வந்ததுக்கு எதிர்த்து உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். நம்ம ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறோம்? Why am I standing here? நான் ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறேன்? Because the love of Christ. கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பினாலே. Not because that I want to grow up in a manner, nothing in my mind. இல்ல நான் வாழ்க்கையில முன்னேறி வரணும் அதனால தான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனால அல்ல. Not for the pleasures of the world. உலகத்தின் இச்சைகளுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல. I come here because I have the love for Christ. நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன்? நான் கிறிஸ்துவின் மேல எனக்கு இருக்கிற அன்பின் நிமித்தமாக. Because he loved us before we were formed in our mother's womb. ஏனென்றால் அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் நாளுக்கு முன்பதாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி நம்மை அன்பு வைத்த தேவன். We were formed. நம்ம தாயின் கருவிலே உருவாறதுக்கு முன்பதாகவே நம்ம மேல அன்பு வைத்த தேவன் அவர். What do you need? Do you need the pleasures of the world? உங்களுக்கு எது வேண்டும்? உலகத்தின் இச்சைகள் வேண்டுமா? It's very easy. அது ரொம்ப ஈஸியா கிடைக்குது, இலவசமாக கிடைக்குது. You can see in Facebook, you can see in everything. நீங்க Facebook பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் you can get all the love of the world. உலகத்தின் இச்சைகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, இலவசமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. And the Lord is calling you. ஆனால் ஆண்டவரோ உங்களை அழைக்கிறார். Do you want this love? இந்த அன்பு உனக்கு வேண்டுமா? துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் ரட்சிப்பை அளித்திடுவார். யாராயிருந்தாலும் கிருபையாய் ரட்சிப்பை இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் Sing. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் காத்திடவே. நீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உம்மை காத்திடுவார் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். Hallelujah. Every tears he shall wipe away. உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் துடைப்பார். All the tears what you have in your eyes, everything shall be wiped by the precious hand of the Lord and Savior Jesus Christ. உங்க கண்களிலே சொட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அவருடைய விலையேற பெற்ற கரத்தினாலே அவர் துடைப்பார். What did Solomon ask the Lord? சாலமோன் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டார்? Give me the wisdom. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க Give ஆண்டவரே. me the wisdom so that I can rule over your people. உம்முடைய ஜனத்தை ஆட்கொள்ளுகிற ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க Give ஆண்டவரே. me, Lord. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. So the Lord gave him what he asked, more than what he asked. அவர் கேட்டதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் What அவருக்கு you're கொடுத்தார். going to ask for the Lord? நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து என்ன கேட்க You're போறீங்க? asking many things. நீங்களோ நிறைய காரியங்களை கேக்குறீங்க. What all your desires. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் என்ன? But the Lord is searching for a person. ஆனால் ஆண்டவரோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார். He's searching for each and every person. நிறைய ஜனங்களை அவர் Is there தேடிக்கொண்டிருக்கிறார். anyone? யாராவது இருக்கிறாங்களா? Is there anyone? யாராச்சும் இருக்கிறாங்களா? Through him I can show my power. என் வல்லமை அவர் மூலமாக காண்பிக்கிறதற்கு He's யாராச்சும் இருக்கிறாங்களா? searching. அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பாசை கண்மானி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மானி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். Come on, sing. ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப Come on, sing. இயேசுவை நோக்கினால் எல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்றோ நந்து நீயும். இயேசுவை நோக்கினால் எல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். Chronicles. Read 2 Chronicles 16 and verse 9. 2 நாளாகமம் 16 அதிகாரம் 2 9 வசனம். Chronicles 16 and verse 9. 2 நாளாகமம் 16 அதிகாரம் Can 9 anyone வசனம். read it in Tamil? 2 நாளாகமம்
16:9. Take it quick. Come on, fast. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. What does it say? What does it say? What does the word of God say? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? It highlights God's activity. Amen. For the eyes of the Lord reign throughout the earth to strengthen those whose heart are fully committed to Him. Come on, read it again. Read it again in Tamil. The eyes of the Lord searching all over the world. அவருடைய கண்கள் பூமி முழுவதுமாக உலாவிக் In English it said, கொண்டிருக்கிறது. for the eyes of the Lord run to and fro throughout the world, earth, to show Himself strong in the behalf of them whose heart is perfect towards Him. Here in the verse done. Okay, fine. See, it says, He is searching for a person through Him. He wants to show His power. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி ஒரு உத்தம இருதயத்தோட யாராச்சும் இருக்கிறாங்களா தம்மை என்று, பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யாராவது the Lord is இருக்கிறார்களா என்று searching for a person. அவனுடைய கண்களோ But He தேடிக்கொண்டிருக்கிறது. is not able to find any person. ஆனா அப்படிப்பட்ட யாரையும் He அவரால் is not able கண்டுபிடிக்க to find முடியல. servants of God. அவனுடைய ஊழியக்காரர்களை He is கண்டுபிடிக்க not able முடியல. to find evangelists. அப்படிப்பட்ட He is not able சுவிசேஷர்களை to find கண்டுபிடிக்க முடியல. prophets. He தீர்க்கதரிசிகளை is not able கண்டுபிடிக்க to find முடியல. apostles. அப்போஸ்தலர்களை He is கண்டுபிடிக்க not able முடியல. to find pastors. போதகர்களை கண்டுபிடிக்க முடியல அவரால். One person. ஒருவர், Through him, the Lord shall show His wonders. அவர் மூலமாக ஆண்டவர் அவருடைய வல்லமையை காண்பிப்பார். Are you one of them? நீங்க அதிலே ஒருவரா இருப்பீங்களா? Are you one of them? நீங்க அதிலே ஒருவரா The Lord இருப்பீங்களா? is searching. ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். You're தேடிக்கொண்டிருக்கிறார். bothered about your life. நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி தான் You're bothered about your life. கவலைப்பட்டு உங்க வாழ்க்கை You're குறித்து bothered தான் about your கவலைப்பட்டு future. உங்க எதிர்காலத்தை குறித்து You're தான் bothered கவலைப்பட்டு about your கொண்டிருக்கிறீங்க. thoughts. உங்களுடைய எண்ணங்களை குறித்து You're தான் bothered கவலைப்பட்டு about your கொண்டிருக்கிறீங்க. desires. உங்களுடைய ஆசைகளை குறித்து தான் The desires கவலைப்பட்டு of your கொண்டிருக்கிறீங்க. heart. உங்க இருதயத்தின் வாஞ்சைகளை The குறித்து தான் desires of your கவலைப்பட்டு heart. கொண்டிருக்கிறீங்க. You're only bothered about your desires of your heart. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை பற்றியே தான் நீங்க You're நினைச்சுக் only bothered about your கொண்டிருக்கிறீங்க. sons and daughters. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தான் யோசித்துக் You're கொண்டிருக்கிறீங்க. only bothered about your sons, daughters' education. அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது You're என்பதை only தான் bothered about கவலைப்பட்டு the future, கொண்டிருக்கிறீங்க. where you're going to stay, what kind of house. நீங்க எப்படிப்பட்ட வீட்ல இருக்க போறீங்க, உங்க எதிர்காலத்துல எங்க இருக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க என்பது You're தான் உங்களுடைய bothered about யோசனையாக the car, இருக்கிறது. what you want to buy. நீங்க எப்படிப்பட்ட வாகனத்தை, காரை வாங்கணும் என்பதுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. You want to have a bright future, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் but you don't என்பதுதான் have யோசித்துக் a heart கொண்டிருக்கிறீங்க. for the Lord. ஆனா ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள You don't இல்ல. have a heart for the Lord. ஆண்டவருக்கான இருதயம் உங்களுக்குள்ள இல்ல. When many people say something bad about King David, நிறைய ஜனங்கள் தாவீது ராஜாவை பற்றி தவறான காரியங்களை he சொல்லும்போது might have done one time. அவர் ஒரு முறை தவறு செய்திருக்கலாம். But when they say something like that, ஆனா அவர் ஒரு பெரிய துரோகம் செய்துட்டாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா my heart will be, I will be very, very affected. என் இருதயம் அதிலே கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். Because God said, I've seen a man of my own heart. ஏன்னா ஆண்டவர் ஒருவரை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று கூப்பிட்ட One ஒரே man ஒருவர் of my தாவீதுதான். own heart. என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று A young கூப்பிட்டார். man. ஒரு வாலிபனாக A young இருந்தவர், man. ஒரு வாலிபனாக Racing the இருந்தவர் sheep, ஆடுகளை மேய்த்து கொண்டு walking in the deserts, பாலைவனத்திலே நடந்து கொண்டு walking in the forest, காடுகள் பகுதியிலே walking in நடந்து the கொண்டு wilderness, வனாந்திரத்திலே நடந்து கொண்டு having a small, instrument to play music ஒரு சின்ன இசை கருவி அவரே அதை தயார் பண்ணி ஆண்டவரை and துதித்துக் singing கொண்டு new songs to the Lord, புதிய புதிய பாடல்களை ஆண்டவருக்காக singing பாடி new songs to the Lord. ஆண்டவருக்காக புதிய பாடல்களை பாடி The final days, people will start singing new songs. கடைசி காலங்களிலே ஜனங்கள் புதிய பாடல்களை பாடுவார்கள். Not the songs what you sang yesterday.
New song means it's not the song what you sang yesterday. புது பாடல்கள் என்றால் நேற்றையோ தினத்திலேயோ இல்ல முன்னாடி நீங்க பாடின பாடல் அல்ல. New songs comes புதிய from your பாடல்கள் mouth. உங்க வாயில புதிய பாடல்கள் New வரும். songs. புதிய பாடல்கள். That is the power of God. I think in Psalms 149. சங்கீதம் 149 Can anyone அதிகாரத்திலே take and read? யாராச்சும் எடுத்து படிக்க Come முடியுமா? on, quick. I want fast people to read. சீக்கிரமா எடுத்து படிங்க. Come on. I want people to read fast. கர்த்தருக்கு புது பாட்டை. Oh, sing a new song for tick 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 ting. Sing a new அல்லேலூயா. song. கர்த்தருக்கு புது பாட்டை Sing a new பாடுங்கள். song for the Lord. Sing a new song for the Lord. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Sing a new song for the Lord. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். The last days, கடைசி நாட்கள் people start singing new songs for the Lord. ஆண்டவருக்காக நிறைய ஜனங்கள் புதிய பாடல்களை Praise பாட ye the Lord. ஆரம்பிப்பாங்க. Sing unto the Lord a new song. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். Sing unto the Lord a new song. Sing Sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song. Sing unto the Lord all the earth. For the Lord is good. The Lord is great, greatly to be praised. For the Lord is great, greatly to be praised. I will celebrate, sing unto the Lord. I will sing to you a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to you a new song. Demons will have no authority. I will sing to you a new song. சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல, உமக்கு புதிய பாடல் பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. Come on, sing. Hallelujah, 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 hallelujah. I will praise Him. I will sing to you a new song. I will praise Him. I will sing to you a new song. Hallelujah, 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 hallelujah. Oh, amen. Hallelujah, 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 hallelujah. I call unto the Holy Spirit. Come, O Lord, and bless us. I will call the Holy Spirit. Come, O Lord, and bless us. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேனே. உம்மை துதிப்பேன் நான், உம்மை துதிப்பேன் நான், உம்மை துதிப்பேன். சாத்தானின் கிரியை நாசமாக போக உங்களை நான் என்று துதிப்பேன். Every demonic power now break, and I sing to you a new song. Hallelujah, 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 hallelujah. Come on, come on, come on, come on. Anointing, anointing. Hallelujah, 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 hallelujah. Come on, Lord. மாறும் தேவா என்னை ஆசீர்வதியும், உமக்கு புது பாடல் பாடுவேன். மாறும் தேவா என்னை ஆசீர்வதியும், உமக்கு புதிய பாடலை நான் பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. Break, 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 break every evil power. hallelujah, hallelujah. Break every evil power now in the name of Jesus. Hallelujah, hallelujah.
கர்த்தரின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். கர்த்தரின் காரியங்களுக்கு முக்கியங்களை நான் கொடுப்பேன். Come on. Hallelujah, 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 hallelujah. Oh, Ramantra Kanyandro. Hallelujah, Hallelujah, hallelujah. Amen. Do you want to be in the army of God? கர்த்தருடைய சேனையில நீங்க இருக்க வேண்டுமா? Do you want to be in the army of God? அவருடைய சேனையில நீங்க இருக்க வேண்டுமா? Do you want to be in the army of God? கிறிஸ்துவின் சேனையில நீங்க இருக்க வேண்டுமா? Father God, பிதாவாகிய தேவனே, I pray to you உம்மிடத்துல நான் ஜெபிக்கிறேன். with all our heart, உங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து as it ஆண்டவரே, is written in your Bible. உங்க வேதத்துல எழுதி You're இருக்கிறபடி searching for one person. உமக்கு உத்தமனாக இருக்கிற ஒருவரை உம்முடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. One man, one woman. ஒருவனை உங்களுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. If you are also one. நீங்களும் அப்படிப்பட்டவர்களா Do இருக்கிறீங்களா? you want to be like him? Do you want to be the person the Lord is searching for? ஆண்டவர் தேடுகிற ஒருவரா நீங்க இருக்க ஆசைப்படுறீங்களா? Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Just lift your hand and say, உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Bhumine. Can you read that word again? Chronicles, 1 Chronicles. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம். Do you want to be a person pleasing to the Lord? ஆண்டவருடைய கண்களுக்கு ஏற்ற ஒருவராக நீங்க இருக்க ஆசைப்படுறீங்களா? Lift your hands உங்க கரத்தை உயர்த்துங்க. and read that Bible verse. இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தையை படிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள். You know what does it mean? The eyes of the Lord runneth throughout the world, earth. அவருடைய கண்கள் பூமி முழுவதுமாக உலாவிக் To show கொண்டிருக்கிறார். his strength to the person who really calls unto his name. அவரை நோக்கி கூப்பிடுற ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்காக. To show the power of God. அவருடைய வல்லமையை If you want காண்பிப்பதற்காக. to see the power of God, நீங்க அவருடைய வல்லமையை காண வேண்டும் என்றால் raise your hand. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. These days, let us not fight with anyone else. இந்த நாட்கள் பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டை போட்டு கொண்டு இல்லாமல் Just leave every thoughts, எல்லா எண்ணங்களையும் நீங்க உதறி every தள்ளிவிட்டு, evil thoughts, எல்லா தீய எண்ணங்களையும் உதறி தள்ளிவிட்டு, every mind of lust, எல்லா இச்சைகளுக்கு உண்டான எண்ணங்களை the தள்ளிவிட்டு, mind of lust, இச்சைக்குண்டான காரியங்களை leave தள்ளிவிட்டு, everything. உதறி தள்ளிவிட்டு, Even your thoughts, the mind of lust, உங்க எண்ணங்களிலே உங்களுடைய நினைவுகளிலே இருக்கிற எல்லா and say, சுத்த I காரியங்களையும் want, தள்ளிவிட்டு, I want to be free from everything. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றிலும் My இருந்து thoughts, நான் சுத்தமாக இருக்க I should வேண்டும் not be ஆண்டவரே. afflicted in my thoughts. ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களிலே எனக்கு குழப்பம் The வராமல், pleasures of this world, இந்த உலகத்தின் இச்சைகள் என்னுடைய the எண்ணங்களுக்குள்ளே pleasures of this செல்லாமல், world, இந்த உலகத்தின் the இச்சைகள், riches of this world, இந்த உலகத்தின் the ஐஸ்வர்யங்கள், riches of the world, இந்த உலகத்தின் the ஐஸ்வர்யங்கள், cars of the world and the houses of this world, இந்த உலகத்துல இருக்கிற வீடுகளை பார்க்கும்போது, இந்த உலகத்துல இருக்கிற கார்கள் எல்லாம் the lust பார்க்கும்போது, for everything. இதற்கு உண்டான எல்லா இச்சைகளும், I want to come out of it. இதுல இருந்து நான் வெளியே வர வேண்டும் And ஆண்டவரே. I'm ready to stand for you, Lord. உங்களுக்காக நிற்கிறதற்கு நான் ஆயத்தமாக Lord, use me, இருக்கிறேன் Lord. ஆண்டவரே. ஆண்டவரே Use என்னை me, Lord. பயன்படுத்துங்க ஆண்டவரே. Use me, Lord. ஆண்டவரே என்னை Use பயன்படுத்துங்க. me, Lord. என்னை The பயன்படுத்துங்க. eyes of the Lord is in tears. ஆண்டுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தோடுகிறது. He is seeing with tears. Is anyone who loves me? ஆண்டுடைய கண்களிலே கண்ணீரோட நிரம்பி இந்த உலகத்தை, இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது என் மேல உண்மையான Do you really அன்போட love me? இருக்கிறாங்களா? Do you really love me? என்ன நீ முழுமையா Do நேசிக்கிறியா? you really love me? நீ உண்மையான நேசிக்கிறியா? I love him because I don't have the fear that I go to the hell.
ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நான் நரகத்துக்கு போவேன்ற ஒரு பயத்தினால் அல்ல, because I love you, Lord. ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் Because I ஆண்டவரே. love you, உங்க Lord. மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன் And not ஆண்டவரே. because of the fear that I shall go to the hell. ஐயோ, உங்ககிட்ட வரலன்னா நான் நரகத்திற்கு போயிருவேனோ என்ற பயத்தினால் அல்ல Because I have the ஆண்டவரே. love for you, O உங்களுக்கு Lord. எனக்கு அன்பு இருக்கிறது ஆண்டவரே. I love you, O Lord. நான் உம்மை முழுமையாக And now நேசிக்கிறேன். I come to this time. இப்பொழுது இந்த நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன் I ஆண்டவரே. want to leave everything in my mind, every foolish thought, என் எண்ணங்களிலே, என் நினைவுகளிலே இருக்கிற எல்லா இச்சைக்கான காரியங்களும், உமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் முழுமையாக அகற்ற வேண்டும் ஆண்டவரே. the lust of the world, இந்த உலகத்தின் இச்சைகள், the lust of the worldly riches, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கு உண்டான இச்சைகள், the lust of pleasures of this world, traveling all around the world. இந்த உலகத்திலே அந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் போது கிடைக்கிற இன்பத்திலே வருகிற இச்சைகளை Everything I leave away. எல்லாவற்றையும் நான் The evil thoughts. தள்ளிவிட்டு, The எல்லா evil தீய thoughts. எண்ணங்களையும் உதறி தள்ளிவிட்டு, I forgive everyone. எல்லாரையும் மன்னித்து, I forgive everyone. எல்லாரையும் மன்னித்து, I'll forgive everyone. எல்லாரையும் மன்னித்து, Let me not speak against any person. யாருக்கு விரோதமாகவும் நான் பேசக்கூடாது ஆண்டவரே. Let my tongue not fight with any person. என் நாவு யாருக்கு விரோதமாகவும் சண்டையிடக்கூடாது ஆண்டவரே. Let me have, humbleness in me. எனக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும் Let me ஆண்டவரே. have humbleness in me. எனக்குள்ளே தாழ்மை இருக்க That's what you வேண்டும். seek, O Lord. அதைதான் நீங்க தேடுறீங்க ஆண்டவரே. Even if a person who is coming to fight with me, I will not fight with him. யாராச்சும் என்கிட்ட சண்டை போட வந்தாலும் அவங்க கூட நான் சண்டை For your போடக்கூடாது name's ஆண்டவரே. sake. உம் நாமத்து நிமித்தமாக, For your name's sake. உமக்காக I ஆண்டவரே, will not fight, O Lord. உமக்காக நான் சண்டை போடக்கூடாது I will not ஆண்டவரே. fight, O Lord. நான் சண்டை போடக்கூடாது I ஆண்டவரே. will go to the very extent, for your name, O Lord. உம்முடைய நாமத்திற்காக என்னால முடிந்த அளவு நான் If ஓட you வேண்டும். really want to say, உண்மையாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை Lord, நீங்க you சொல்ல are வேண்டும் seeing என்று for a நினைச்சீங்கன்னா, person all over the world. ஆண்டவரே, உம்முடைய கண்களோ உமக்கு உத்தமனாக இருக்கும்படி இந்த பூமியை சுற்றி Searching with tears in your eyes. உங்களுடைய கண்களிலே கண்ணீரோட பூமி முழுவதுமாக நீங்க தேடிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. One servant of God, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? one believer, யாராவது ஒரு விசுவாசி, one prophet, யாராவது ஒரு தீர்க்கதரிசி, any one person யாராவது ஒரு who is pure in heart, அவங்க இருதயத்துல with full சுத்தத்துடன் love, looking unto the Lord. ஆண்டவர் மேல The முழுமையான Lord is அன்போடு அவரை நோக்கி searching and not பார்த்துக்கொண்டு, able to find. அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் தேடி தேடி But you தேடி want to be அவரால like him. கண்டுபிடிக்க முடியவில்லை. You want to be that person. நீங்க அப்படிப்பட்ட நபரா இருக்க You ஆசைப்படுறீங்களா? want to be the person. நீங்க அப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு You ஆசைப்படுறீங்களா? want to be the person. அப்படிப்பட்ட நபரா நீங்க இருக்கணும்னு You should not ஆசைப்படுறீங்களா? have anything in your mind. உங்களுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்குள்ள Fullness எதுவுமே of God. இருக்கக்கூடாது. ஆண்டுடைய நிறைவு, Fullness of God. ஆண்டுடைய நிறைவு, Fullness of His thoughts. அவருடைய எண்ணங்களுடைய நிறைவு, Fullness of His thoughts and fullness of His righteousness. அவருடைய ஐஸ்வர்யங்களுடைய முழுமை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். His riches through the Holy Spirit. அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் I அவருடைய can do all பரிசுத்த things through ஆவியானவர் Christ who மூலமாக. strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால Not எல்லாவற்றையும் because of என்னால my செய்ய strength. முடியும். என்னுடைய பலத்தினால் அல்ல, Not because of my strength. என்னுடைய பலத்தினால் அல்ல By ஆண்டவரே. your strength, I can overcome everything. உம்முடைய பலத்தின் மூலமாக நான் சகலத்தையும் மேற்கொள்ளுவேன். Because I'm a mere man, ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன் full ஆண்டவரே. of flesh. மாம்சத்திலே இருக்கிற But ஒரு you in me. சாதாரண மனுஷன். ஆனா நீங்க எனக்குள்ள You இருக்கும்போது, in me, நீங்க எனக்குள்ள இருக்கும்போது making me walk in the pureness of the Lord. பரிசுத்தத்துக்குள்ளே என்னை நடக்கிற வைக்கிற தேவன் So நீங்க use ஆண்டவரே. me, Lord. என்னை பயன்படுத்துங்க If ஆண்டவரே. you are that person நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா with இருக்கிறீங்கன்னா full humbleness, முழு தாழ்மையுடன், if anyone comes to fight for you, you will not fight. யாராச்சும் உங்ககிட்ட சண்டை போட வந்தாலும் நீங்க சண்டை போடாம, Without any cunningness in your heart. உங்க இருதயத்துல எந்த ஒரு வைராக்கியமோ இல்ல எந்த ஒரு Without any குரோதமோ deceiving இல்லாம, spirit inside your heart. உங்க இருதயத்துல எந்த ஒரு ஏமாற்றுகிற எண்ணத்தோட இல்லாம, Without anything. எதுவும் இல்லாம Fullness if you love the Lord. முழுமையாக ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறீங்கன்னா, You know why the Lord said, King David, a man of my own heart. ஆண்டவராகிய தேவன் ஏன் தாவீது ராஜாவை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று கூப்பிட்டார்? When he was grazing the sheep, அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது he sang this song. அவர் இந்த பாடலை பாடினார். தேவனன் சந்நிதியோ
நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் as the deer panteth for water, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனை எங்கள் ஆத்துமாவும் மழை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ என் அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீ அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்தில ஏர்மோன் மலைகளிலும் ஏர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலும் ஏர்மோன் மலைகளிலோ சிறு மலைகளிலிருந்து சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ அடைக்கலம் கோட்டையும் நீ என்றும் Come on, sing. தஞ்சமே நீர், என் அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீ அடைக்கலம் கோட்டையும் நீ என்றும். So if you are the person who has a zeal for Christ, the Lord shall pour out His power in abundance inside you, and you shall be useful for many people of the world. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா, ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய முழுமையான வல்லமை நிறைந்த ஆவியை உங்க மேல ஊற்றி உங்களை பயன்படுத்துவார். Holy Spirit will work through you. உங்கள் மூலமாக விடுதலை செய்கிற ஆவியானவர் கிரியை He will செய்வார். deliver many people whom you have not known, you have not seen. உங்கள் மூலமாக உங்களுக்கு யாருனே தெரியாதவங்கள, நீங்க யாருனே பார்த்திருக்காதவங்கள, நிறைய ஜனங்களை அவர் விடுவிப்பார். இனி பார்க்க போகாதவர்களையும் கர்த்தர் உன் மூலமாக விடுதலையாக்குவார். That is the power of God. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. One thing you have to say, yes Lord. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், Let நான் my இருக்க thoughts ஆண்டவரே, be pleasing to you. என் எண்ணங்கள் உம்முடைய பார்வைக்கு உகந்ததா இருப்பதாக. I just want to say a small thing. This week I had to travel to Tambram through bus. இந்த போன வாரம் நான் தாம்பரத்துக்கு பஸ்ல நான் போனேன். I had to go. எனக்கு போக வேண்டிய ஒரு I சூழ்நிலை. just was waiting in the bus stop for the bus to come. பஸ் ஸ்டாப்ல பஸ் வருவதற்காக நான் காத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். So I just was holding the pillar of the bus stand. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த தூணை நான் பிடித்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். The whole bus stand was totally shivering. அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுமையாக ஒரு நடுக்கத்தை என்னால உணர I was முடிந்தது. seeing the power of God flowing inside the rods, big huge bus stand. அந்த தூண் நான் பிடித்துக்கொண்டு நின்று கொண்டு இருக்கும்போது அந்த தூண் வழியாக ஆண்டுடைய வல்லமை பயங்கரமாக இறங்கி முழுமையாக கிரியை செய்கிறதை என்னால உணர முடிந்தது. And I asked, why Lord, why Lord, why Lord? நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி இருக்கிறது என்று. So many lakhs and lakhs of people shall be getting the gain from this. இதுல இருந்து நன்மை எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். Praying to the Lord. ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டே For the இருக்கிற ஜனங்கள், deliverance. அவங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி When they கதறிக் கொண்டே இருக்கிற come and ஜனங்கள், hold that pillar, அந்த தூணை அவங்க பிடிக்கும் போது
they'll get delivered. அதன் வழியாக அவர்கள் விடுதலை பெற்றுக் They will not கொள்வார்கள். know whom delivered them, அவங்களுக்கு தெரியாது எப்படி அவங்களுக்கு இந்த விடுதலை கிடைத்தது என்று. but they would have asked the Lord. ஆனா அவங்க ஆண்டவரிடத்துல கேட்டிருப்பாங்க. But the Lord is a God who does great things. ஏனென்றால் நம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். So for these kinds of things, the Lord shall also make you to travel. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி நீங்க கடந்து செல்வதற்கும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். Of the Lord which is working inside you. நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமை. The power of God which is like electricity, a mild electricity, like a earth passing through you. அது ஒரு மின்சாரத்தை போல நமக்குள்ளே இருந்து எல்லா இடங்களுக்கும் பாய்ந்து கொண்டு போகிறதாக இருக்கிறது. That's called the fire of God. அது ஆண்டவருடைய அக்கினியாக இருக்கிறது. That's called the fire of God. அது ஆண்டவருடைய அக்கினி. It can deliver many people. அதன் வழியாக நிறைய ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். When King David took the string, தாவீது ராஜா அவருடைய இசை கருவியை எடுக்கும்போது just started playing. அவர் வாசிக்க ஆரம்பிப்பார். He did not even start singing. அவர் பாட கூட ஆரம்பித்திருக்க மாட்டாரு. Just put ene marava. Only started singing. Only started putting the tune. அவர் இசையை தான் அந்த இசை கருவியின் வழியாக அவர் வாசிக்க ஆரம்பிப்பாரு. Only hearing the tune you might get delivered. அதை கேட்கும் போதே விடுதலை அடைவீர்கள். Sing with the song. The person who has seen the power of God cannot go back at all. ஆண்டவருடைய வல்லமை உண்மையாக உணர்ந்தவர்கள் பின்வாங்கி போகவே முடியாது. So I want you to see the power of God. அதனால தான் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் காண வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். So the Lord last week was speaking to me. Let us start something to make the people walk in the heights. ஜனங்கள் உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்கும்படிக்கு நாம் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும். So he said, let us start something. நம்ம ஒரு காரியத்தை தொடங்கலாம் என்று அவர் சொன்னார். Let us start something. நாம் ஒரு காரியத்தை தொடங்குவோம். To make the people walk in the heights. ஜனங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க வைப்பதற்கு. To make the people see greater wonderful things of the heights. ஜனங்கள் உயர்ந்த ஸ்தலத்திலே உண்டான மகிமையை காண்பதற்கு. So let us start something. அதனால நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம். So I said, Lord, whatever is in me which you do not like, I am prepared to leave anything. அப்ப நான் இடத்துல சொன்ன, ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது ஒரு காரியம் எனக்குள்ளே இருந்தது என்றால், அது எதுவானாலும் இருக்கலாம், அதை நான் விட்டுவிட நான் தயாராக இருக்கிறேன். அது நான் செய்யற காரியங்களா இருக்கலாம், இல்ல என்னோட யோசனைகளா இருக்கலாம், என்னோட எண்ணங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். See the great deliverance. ஜனங்கள் அவர் கொடுக்கிற மகா பெரிய விடுதலை காண வேண்டும். No bad words from
our mouth நம்ம வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தைகளோ வரக்கூடாது. any kind of thoughts, எந்த ஒரு கெட்ட எண்ணங்களா இருக்கட்டும், evil thoughts, whatever it is. எந்த சிந்தனையா இருக்கலாம், அசுத்த காரியங்களா இருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் Leave everything. எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். Then you are the person the Lord needs. அப்படி நீங்க விட்டுவிட தயாரா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களா நீங்க நிச்சயமா இருக்க Then you முடியும். can see the heights. அப்பொழுது உயர்ந்த ஸ்தலங்களை நீங்கள் Then காண you can see முடியும். the heights. உயர்ந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போக முடியும். Then you can see the in John 14:30. யோவான் 14 அதிகாரம் 13 Jesus said, வசனம். hereafter I will not talk much with you, for the prince of this world cometh and hath nothing in me. Amen. தமிழ்ல, இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. யோவான் 14:30. இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். இந்த உலகம், இந்த ஜனங்களின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Nothing of the settled in me. Nothing. Every person who really humbles himself, ஆண்டவருக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தி கொள்ளுகிற, Lord, I need you, if you say, அவர்கள் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே எனக்கு நீங்க வேண்டும். then if the Lord wants to use you, அப்பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்பினால் you have to say, நீங்க சொல்ல வேண்டியது, you have to live a life. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. Then you are slowly making yourself or changing yourself like Jesus Christ. நீங்க இப்படியாக சொல்லுவீர்கள் என்றால் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். Every demonic powers, everything does not have any rights over your body or anything. நீங்க இப்படி இருக்கும்போது சாத்தானா இருக்கட்டும், அவனுடைய கிரியைகளா இருக்கட்டும், அவனை செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் உங்க மேல அதிகாரம் இருக்க முடியாது. Let us not fight with any person. யாரோடையும் நம்ம சண்டை போடாம, Let us not take anyone's wealth. இன்னொருடைய சொத்தா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான நன்மையா இருக்கட்டும், அதிலே நம்ம ஆசைப்படாம அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று பிரியப்படாமல், Nothing in our mind. அப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே காணப்படாமல், Fully pure. முழுமையான பரிசுத்தம், Fully pure. முழுமையான பரிசுத்தம், Acceptable in the sight of the Lord. கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருக்கு Then ஏற்ற you ஒரு shall வாழ்வை, see the heights what the Lord is going to show to you. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தலங்களை நீங்கள் காண முடியும். என்னை முற்றிலும் ஒப்புவிக்கின்றேன். என்னை முற்றிலும் ஒப்புவிக்கின்றேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும்
தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை. உன்னதர் எந்தன் புகலிடமே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீர். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோராய் கைவிடீரே, கலக்கிடீரே என்றதாரே சொந்தீரம். தீக்கச்சோராய் கைவிடீரே, நீர் அறியாயதும் நெறிடா, என் தலை முடியையும் எண்ணினீரே. ஓ ரமாத்ராகாரியாந்தரோ, என் தலை முடியையும் எண்ணினீரே. உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. தன் சேயை மறந்து விட்டாலும். Hallelujah. The Lord wants some people to look unto Him in fullness. ஆண்டவருக்கு சில பேர் வேண்டும். யார் அப்படின்னா அவரை முழுமையான இருதயத்தோட நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள். 7th Sunday, the Lord is speaking to you. இந்த 2026 ஆண்டின் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். Ready to leave everything which is not pleasing to the Lord. ஆண்டவருடைய பார்வைக்கு விருப்பமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டுவிட நீங்க தயாரா இருக்கிறீங்களா? Are you ready? நீங்க தயாரா இருக்கிறீங்களா? To leave every evil thoughts, everything, every mind, the pride of the world. எல்லா தீய சிந்தனைகள், இந்த உலகத்தின் பெருமைக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட நீங்க தயாரா இருக்கிறீங்களா? Then you're going to see the greatness of the Lord walking around you. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மத்தியிலே நடக்கிறது. So far I've heard of you, Lord. ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். Today I see you, Lord. ஆனால் இன்றைக்கோ நான் உம்மை காண்கிறேன். உம்முடைய வல்லமையை நான் I காண்கிறேன். see your power walking around. I see your power walking around. உம்முடைய வல்லமை நடந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். Then you can say, அப்பொழுது நீங்க சொல்வீர்கள், Oh Lord my God, என் தேவனே, how great thou art. நீர் எவ்வளவு பெரியவர். Trakashahadro kanyandro triandro niakani shahindro nia trekeyondro shaha Travakani akhiriyondro nia ramatrakayandro. Consider the I see the star. I hear the rolling thunder. Thy power throughout. Thy power throughout. The universe displayed. The universe displayed. And shall I say then, say,
sings my Sings soul. my soul, My my Savior God to How great thou art. Is there anyone who's willing to go in front and sake of me? Come on. எனக்காக யார் செல்ல ஆயத்தமா இருக்கிறார்கள்? Who's prepared for my sake? எனக்காக ஆயத்தம் பண்ணுவதற்கு யார் தயாராக There was இருக்கிறார்கள்? great silence. ஒரு பெரிய அமைதி உண்டானது. No one spoke anything. யாருமே ஒன்றுமே பேசல. யாருமே ஒன்னும் பேசாம அமைதியா And இருந்தாங்க. there came the sound of the Son of Man. அப்பொழுது தேவகுமாரனுடைய சத்தம் அங்கே வந்தது. And he said, I am here, O Lord. அப்ப அவர் சொன்னார், பிதாவை பார்த்து, Send நான் me, Lord. இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன நீங்க அனுப்புங்க. Send me, Lord. என்ன நீங்க அனுப்புங்க. Send me, Lord. என்ன நீங்க அனுப்புங்க. Is there anyone here who wants to hear the voice of the Lord? Come on, speak. இங்க யாராவது இருக்கிறீங்களா ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது? Want to see the greatness of the Lord? ஆண்டுடைய மகா பெரிய காரியங்களை காண்பதற்கு Leave everything of the world. உலகத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க விட்டு Forget everything. எல்லாவற்றையும் மறந்து The universe display and say, this is my soul. My Savior God to thee. How great thou art. How great thou art. And through the woods and forest glades I wander and hear the brook sing sweetly in the breeze. When I look Down from mountain northern places, and then I say, my God, God, how how great thou art. This is my soul, my Savior God to thee. How great thou art. how great thou art. How great thou art. How great thou art. Endrone akasha udroni kidronia. Tekesha sondrondri yankani odro. Tia hosha putra kandrenio. Riata yosha. Endrone aka rubaka gremo. Yato. Shall I bow in humble adoration? In humble adoration, and then proclaim, my Lord, how great thou art. My God, how great thou art. And sings my soul.
sings my soul, my Savior God to thee. How great thou This power moving around here, the power of God, கர்த்தருடைய வல்லமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். Searching for some person, யாரோ ஒருத்தர் தேடிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். Searching for some person, searching, are you the person? நீயா அந்த நபர்? The eyes of the Lord is watching a heart. கர்த்தருடைய கண்கள் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டதை கர்த்தர் எனக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் இந்த இடத்துல கேட்டேன். 24 வருஷத்துக்கு முன்பாக நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கிச்சு, நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொண்டேன், அதை காத்துக்கொள்ள கிருபை தருவீரா? ஏற்காட் மலையில அந்த பயங்கர இருள் சூழ்ந்த அந்த இடத்துல 24 வருஷத்துக்கு முன்பாக இந்த பாடலை அவ்வளவு ஃபேமஸ். அந்த நாட்களில் யாரும் பாடல. அதிகமா கர்த்தருடைய கிருபை கொண்டு நான் தான் பாடியிருப்பேன் நினைக்கிறேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. நம் தேவை தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. மல்லாலல்லாமதில் போதமே, சுகமுடன் நாம் பெறமுடன், மல்லாலல்லாமதில் போதமே, சுகமுடன் நாம் பெறமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. Come on, சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே. The easy way for the Satan to take away remove the anointing from you. You know how is it? சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியா உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். அது It's எப்படி very தெரியுமா? easy. அது அவனுக்கு ரொம்ப ஈஸி.
to speak against the person through whom the Lord gave you the anointing. ஆண்டவர் யார் மூலமாக உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ அவர்களுக்கு விரோதமாக உங்களை பேச வைப்பதன் மூலமாக ரொம்ப ஈஸியா உங்களை வெளியே கொண்டு Very easy step for the Satan to take away the anointing which was kept on you. இதுதான் அவன் ரொம்ப ஈஸியான ஒரு வகை. அவன் வந்து உங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துல இருந்து வெளியே கொண்டு வருவது Very easy for him. அவனுக்கு அது ரொம்ப ஈஸி. One word. ஒரு வார்த்தை. If you speak against the person, அவர்களுக்கு விரோதமாக நீங்க பேசும்போது your anointing slips away. உங்களுடைய அபிஷேகத்துல இருந்து நீங்க வெளியே வரீங்க. அப்படியே கீழே விழுந்துரும். அது அப்படியே உங்களை விட்டு கீழே விழுந்து விடும். It will come out of you. அது உங்களிடத்துல இருந்து வெளியே வரும். These are the best steps for the evil spirits. சாத்தான் பயன்படுத்துகிற ரொம்ப ஈஸியான வழி இதுதான். Because through him, through these people only you got the anointing. ஏன்னா இவங்க மூலமா தானே நீங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாய். Not because of your personal grace. உன்னுடைய சுய கிருபையினால் அல்ல. It's because of the grace of God. இது ஆண்டவருடைய கிருபையினால. He kept the grace upon the anointed person. அந்த கிருபை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல அவர் வைத்து and through him it flows inside you. அவர் மூலமாக அந்த கிருபை உனக்குள்ளே பாய்ந்து when you speak against him, ஆனா நீயோ அவர்களுக்கு விரோதமாக you are not speaking against him. நீ அவர்களுக்கு விரோதமா பேசல. You are speaking against the person who gave you the anointing, that is Jesus Christ. உனக்கு அபிஷேகத்தை வரப்பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீ பேசுகிறாய். Holy Spirit will be disturbed. பரிசுத்த ஆவியானவர் அதனாலே துக்கப்படுவார். And the anointing comes out of you. அதனாலே உன்னிடத்துல இருந்த அபிஷேகம் வெளியே வந்து It comes out of you. அது உன்னிடத்துல இருந்து வெளியே வந்துவிடும். Best technique for the evil spirit. சாத்தான் யூஸ் பண்ற ரொம்ப பெஸ்டான வழி இதுதான். You yourself you lose your anointing. நீங்களே உங்க அபிஷேகத்தை He இழந்து cannot take it away போகும்படி from you. அவன் உங்ககிட்ட இருந்து அதை எடுக்க முடியாது. He will make the anointing fall from you. அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருந்து வெளியே விழுவதை அவன் Like செய்வான். how he said to Eve, ஏவாள் இடத்துல சொன்னது போல, why don't you eat that fruit? நீ ஏன் அந்த பழத்தை சாப்பிட கூடாது? You'll be like gods. நீ தேவனை போல மாற முடியும். The same minute she ate that fruit, அதே நிமிடத்துல ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாள். the anointing of life fell down. அந்த ஜீவனுக்கு உண்டான அபிஷேகம் கீழே விழுந்தது. The anointing of life ஜீவனை கொடுக்கிற அபிஷேகம் கீழே fell விழுந்தது. down. கீழே விழுந்தது. What a super technique for the evil spirit. சாத்தான் பயன்படுத்தின என்ன ஒரு செம்ம Be away technique. from these things. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இருந்து நீங்க விலகி இருக்க away. வேண்டும். Now do you understand? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? Do you understand the ways of the Lord? ஆண்டுடைய வழிகள் உங்களுக்கு The ways of the புரிகிறதா? Lord are beautiful. ஆண்டுடைய வழிகள் ரொம்ப And He's searching அழகானவைகள். for people. அவர் ஜனங்களுக்காக Are you தேடிக்கொண்டிருக்கிறார். the person? நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா? Are you the person? நீங்க அப்படிப்பட்ட ஒருவரா? Do you want to be used by the Lord? நீங்க ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டுமா? Then every thought which Lord does not like, you should leave. அப்பொழுது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் You should not விட்டுவிட touch வேண்டும். anything that Lord does not like. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றையும் நீங்க தொடக்கூடாது. You should not have any thoughts that the Lord does not like. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் Now உங்களுக்குள்ளே say, காணப்படக்கூடாது. Are you the person? இப்பொழுது சொல்லுவீங்களா நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் என்று? Then you lift your hand now. அப்போ நீங்க உங்களுடைய கரத்தை இப்பொழுது உயர்த்துங்க. You does not speak evil of any person. யார பற்றியும் தீய காரியங்களை Speak evil பேசாம, of no man. யார பற்றியும் தீங்கான காரியங்களை பேசாம, If you are like that, நீங்க அப்படிப்பட்ட ஒருவரா இருந்தீங்கன்னா lift your hands. உங்க கரங்களை உயர்த்துங்க. I am lifting my hands. நான் என் கையை உயர்த்து And I am going to say, நான் சொல்ல போகிறேன். Lord, ஆண்டவரே, I lift my hand. என் கைகளை நான் Not by my உயர்த்துகிறேன். strength, என் பலத்தினால் அல்ல, by your strength. உம்முடைய பலத்தினால, By your strength. உம்முடைய பலத்தினால Keep me away from everything. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விலகி இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. Lord, I pray to you with all my heart. ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து If you உம்மிடத்தில் pray நான் from all your ஜெபிக்கிறேன். heart, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து then நீங்க the Lord shall answer ஜெபிக்கும்போது, you. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு With all your heart. பதிலளிப்பார். உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபிக்கும்போது, And you should say, I leave everything for thy நீங்க sake. ஆண்டவரிடத்துல நீங்க அப்பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன்.
என் உள்ளமும் உமக்காகத்தான் என் தேவனே, என் இயேசுவே, தேவனே, என் உள்ளமும் என் உடலும் ஏங்குதையா என் தேவனே, துணையாளரே, உம் சிறகு நிழலானே, களி கூறுவேன் துணையாளரே, உம் சிறகே நிழலானே, களி கூறுவேன், களி கூறுவேன் என் தேவனே, இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் என் உள்ளமும் என் உடலும் Hallelujah. How many people? Hallelujah. So now you say with all your heart, உங்க இருதயத்தினால சொல்லுங்க, சண்டை போடக்கூடாது, கோபம் வரக்கூடாது, வஞ்சகமான எண்ணம் இருக்கக்கூடாது, உன்னதங்களை குறிச்சு தீமையா பேசக்கூடாது, கண்ணுக்கு எதிரில் அவங்க தீங்கி செஞ்சிருந்தா கூட அது பார்க்காதது போல போகணும். இதெல்லாவற்றிலும் யார குறிச்சு குறை சொல்லக்கூடாது. தவறு செய்யறவங்க தவறு செஞ்சா அதை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போகணும். யார குறிச்சும் தீங்கான ஒன்றை பேசக்கூடாது. எந்த இச்சையான யோசனையும் கர்த்தரை தவிர, நல்ல கேளுங்க, இதுக்கப்புறம் நீங்க கை தூக்குங்க, கர்த்தரை தவிர எந்த தீங்கான காரியங்களும் நான் யோசிக்க மாட்டேன். Full sacrifice. Anointing is nothing ordinary. அபிஷேகம் சாதாரணமானது நினைக்காதீங்க. அபிஷேகம் வேணும்னா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்னது? விடணும்.
சுயமான எண்ணங்கள், சுயமான யோசனைகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும் முழுமையாக அர்ப்பணிச்சு அதுல இழைச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க கேட்டு பாருங்க, நீங்க கேட்கிற காரியம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாம் கேட்கிறது நம்ம கிடைக்காதது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏதாவது ஒரு காரியத்துல நம் குறைவுள்ளதா இருக்கிறோம். சொல்லுங்க, பெருமை எல்லாத்தையும் விடுவீங்களா? பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும். யார குறிச்சு தீங்க பேசக்கூடாது. அமைதியான வாழ்க்கை, முழு அர்ப்பணிப்பு, கர்த்தருக்காக வாழுகிறது. அந்த மாதிரி ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதான் சொல்றல்ல, பூமியை சுற்றி பார்த்து கொண்ட ஒருவர் உண்மையாக இருந்தார், அவர்கள் மூலமாக தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவாராம். இப்ப குரோதங்கள், அநேக காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கு. கோபங்கள், எரிச்சல்கள், குறை கூறுதல், புறச்சாதிகளோட கனெக்ஷன் வச்சுக்கிறது, ஏதேனும் ஒன்று இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து, விபச்சாரக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்கு அல்ல இந்த பரலோகம் பரிசுத்தர்களுக்கு ஒரேது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விபச்சாரக்காரர்களே, விபச்சாரக்காரிகளே, விபச்சாரம் செய்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறவர்களே, எண்ணங்களில் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளே, புருஷர்களே, உங்களுக்கு அல்ல கர்த்தருடைய அபிஷேகம். உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உண்மையாய் அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று உங்களால சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றும்படி கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, yes Lord, I will obey your commands. அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க. Come on. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, நாயகராட்சி sing sing ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. பிள்ளைகளே, நீ கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். He can do anything through you. உன்னை கொண்டு என்ன வேணா செய்ய காத்துக் கொண்டிருக்க. நீ ஜெபம் பண்ணினா என்ன வேணா நடக்கும். மறிச்சு போறவங்க கூட மார்ச்சேர்ல வச்சு கூட்டிட்டு வந்தா ஒரு நாள் 2 நாள் மார்ச்சேர்ல வச்சுட்டு அப்படியே கல்லு மாதிரியான பாடிய உயிரோடு எழுப்ப உன்னால முடியும். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம்,
எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு பின்பாக செல்லும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நான் சொன்ன, ஆண்டவரே, I'm ready to do that. கர்த்தாவே, ஆரம்ப நாட்கள்ல ஏற்காடு மலையிலும் சேலத்திலிருந்து ஊழியத்துக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு கீழே சென்னைக்கு வந்த பிறகு மோசே மலை மேல கர்த்தரோட பேசிட்டு வராரு. அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் பயந்தார்களாம். அது வேதத்துல போட்டிருக்கு. மோசேனுடைய முகத்தை பார்க்க முடியல, பயந்தார்களாம். அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஆரம்ப நாட்கள்ல ஏற்காட்டுல இருந்து வரும்போது, தனிமையா இருந்து வரும்போது அப்படிதான் இருந்துச்சு. பயங்கரமான 40 அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் பயங்கரமா இறங்கிடுச்சு. ஏன் தெரியுமா? அவ்வளவு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்ததுக்காக இல்ல, கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் விட்டு வேதத்தில் அப்படி தரிச்சிருந்ததுனால. நான் யோசித்த ரொம்ப நேரம் ஜெபத்தில் இருந்ததுனால அப்படி நினைச்சேன். அப்பதான் கர்த்தர் சொன்னா, இல்ல மகனே, இனி நீ அப்படி ரொம்ப நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார பார்த்தாலும் கோபப்படாம, எரிச்சல் அடையாம, எந்த ஒரு காரியமும் பிசாசுக்கு உண்டானது உனக்கு இராதபடி நீ பார்த்துக்கொள். அதை காட்டிலும் 100 மடங்கு வல்லமையை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். 100 times. அப்ப அந்த அம்சிக்கிற ரிவர் பக்கத்துல ஒரு வயதானவர் என்கிட்ட வந்தாரு. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தாரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக. இந்த ஆத்தோரத்துல நீங்க பிரசங்கம் பண்ணும்போது பிசாசு ஆடி விழுகிறது போல அந்த நாட்கள்ல பால் ஆசிரியர் லாரி இந்த ஒருத்தர் வந்தாரு, இதே போலதான் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். எங்க அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தாங்க என்ன பார்த்து. அப்புறம் ஒரு நாள் மீட்டிங்கு வந்தாங்க டிபி சத்திர பகுதியில. பயங்கர அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடந்துச்சு. அதை பார்த்துட்டு நடுவுலயே கிளம்பி போயிட்டாங்க. அப்பா வீட்டுல போய் அழுதுட்டு இருந்தாங்க. என் மகன் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கணும் ஆண்டவரே. ஏன்பா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அது பேர் என்னன்னா, காட்ஸ் ஜெனரல்ஸ், கர்த்தருடைய ஜெனரல்ஸ் அப்படின்னு புஸ்தகம். அதுல எப்படிலாம் கர்த்தர் மனுஷர்களை உயர்த்தினார், எப்படிலாம் அவங்க விழுந்தாங்க, அதோடைய புஸ்தகம். அதை படிச்சேன் ஃபுல்லா. படிச்ச உடனே ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் ஜோம் பண்ண பிறகு எல்லாம் போய் விழுறாங்க பார்த்தீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள பெருமை வந்துருச்சு, எனக்கு நல்லா தெரியும். அப்போ அம்ஜிக்கரையில பிசாஸ் பிடிச்சி யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. நான் தான் போவேன், எந்த பிசாசா இருந்தாலும் துரத்துவேன். பெருமை 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 இல்லை, அந்த பெருமையினால போவேன். பிசாச துரத்துனா எதுக்கு? பெருமை. ஏன்னா நம்மளை விட்டா யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதனால சொன்னேன், தாழ்மையுள்ளவர் இந்த பவர் வல்லமனா வாழ்ந்தாரு. சுகமோடன் தம்பலமோடன் சேவை செய்ய ஆண்டவர் எப்படிலாம் காப்பாற்றினார் தெரியுமா? பெத்தேல்ல ஒரு மரத்து கீழே நிக்கிறேன். எங்க தெரியுமா? அந்த தொட்டி கீழே, ஞாச தொட்டி பக்கத்துல தைல மரங்கள் இருக்கும். முந்தி தைல மரங்கள்லாம் வெட்டிட்டோம்.
அந்த தைல மரம் இருக்கும். சடனா மின்னல் அடிச்சிட்டு இருக்கு. அங்க எல்லா இடத்துலயும் நேரம் ஒரு மின்னல் மேல பாக்குறோம், பயங்கர சத்தத்தோடு நேரா தைல மரத்துக்கு வந்துருச்சு. தைல மரத்துக்கு கீழே தான் நாங்க நிக்கிறோம். நேர தைல மரத்துக்கு வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. ஆண்டவரே, அவ்வளவுதானா? அந்த செகண்ட் அவ்வளவு கிட்ட வந்த தைல மரம் அந்த மேல இருக்கிற அந்த இலையை தொட்டுட்டு சிங்கன் அப்படி போயிடுச்சு. அங்க நேரம் போய் சேட்லேண்ட் பக்கத்துல இப்படி போச்சு. அப்படி வந்தது இப்படி போய் சேட்லேண்ட்ல போய் அந்த பனைமரத்தை போய் ஆச்சு. அப்படியே பத்தி எரிஞ்சு விழுந்துருச்சு. கர்த்தர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். அந்த வல்லமை வேணுமா? அப்ப நீ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பின்பாக போக ஆயத்தமா. கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. He wants complete, முழு அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு வேண்டும். அபிஷேகம் வல்லமை வேண்டும்னா முழு அர்ப்பணிப்பு இருக்கா? இருக்குன்னா எஸ், இல்லைன்னா நோ. நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, we are going to fight the Lucifer. Amen. எதுக்கு இதெல்லாம் சொல்ற தெரியுமா? லூசிஃபருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய கர்த்தர் இந்த நாட்களிலே ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் பேர் தான் தி ஆர்மி ஆஃப் காட். இந்த 2026 is going to be the powerful 26 என்று சொன்னார்ல. இதுவரைக்கும் பார்த்திராதது, இனி பார்க்காதது. That is the power of God. அதுதான் இந்த 2026 the army of God. அதுக்கு தான் உங்களை நான் கூப்பிடுறேன். Are you prepared? நீங்க ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? தூங்குறதுக்கு ஆயத்தமா? சாப்பாட்டுக்கு ஆயத்தமா? வேற எதுக்கு ஆயத்தம்? ஆயத்தமா இருக்கிறவங்க மாத்திரம். இவைகள் எல்லாத்தையும் நான் சொன்னேன்ல. பாஸ்டர் நீங்க இருப்பீங்களா? நான் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இருப்பேன்ற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்முடைய பலத்தில் இல்ல, பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அதான் நல்லா கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன்னு சொல்லக்கூடாது, அப்ப விட்டுறோம். எவன் தன் அக்கிரமங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறானோ, கொஞ்சம் கொஞ்சம் விடுறதுலாம் விட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விடுறவங்க விட மாட்டாங்க. You want to see the power of God? கர்த்தருடைய வல்லமை பார்க்கணுமா? நான் கர்த்தருடைய வல்லமை காமிக்க போறேன். ஹalleluya. வானத்துல நீ பறக்கறத, நீ பறந்து போக நினைப்பாங்க. ஏதோ பைத்தியக்காரன். நோ நோ. The last days. பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன். பலனுள்ளவன் பலனற்றவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது. ஹalleluya. இப்ப கை தூக்குங்க. எல்லாவற்றிலும் எந்த மைண்டும் யாரை நோக்கி போகுது? எந்த ஒரு அழகான காரியங்களை பார்த்தா கூட பார்க்காது. எல்லாம் லஸ்ட், எல்லாம் இச்சை, எல்லாம் எல்லாம் அகற்று. எவ்ரிதிங், பெருமை, புகழ் எல்லாம் விட்டு. எவ்ரிதிங்
I'm going to live for God. இந்த நேரத்துல கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. Are you there? கை தூக்குறீங்க, ஆனா பக்கத்துல இருக்க சகோதரிகளை கூட மன்னிக்க முடியல. ஊழியத்துல அவங்க வேணாம் இவங்க வேணான்றீங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் வேஸ்ட். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவருடைய ஊழியத்துல அவங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒன்றத்துக்கு உதவாத இருந்து ஒன்றும் உதவாத என்ன காருண்யத்தாலே யாரும் அறியாத என்ன உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே தூக்கி எறியப்பட்ட என்ன வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்ன வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஹல்லேலூயா. இப்ப கை தூக்குங்க. பாருங்க, வேஸ்டா கை தூக்காதீங்க. கோபப்படுறவங்களாம், சகிப்புத்தன்மை இல்லாதவங்களாம் கை தூக்காதீங்க பிளீஸ். அவங்களாம் ஆண்டவரால பயன்படுத்த முடியாது. என்ன வந்தாலும் நான் கிறிஸ்து நிமித்தமாக யாராவது என்ன காரி துப்புனா கூட ஆண்டவர் அவங்க காலை போய் பிடின்னு சொன்னா கூட பிடிச்சுங்க. கிறிஸ்து நிமித்தமாக அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கணும். அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய நாமம் உயரும்படி, ஆண்டுடைய சித்தம் நடக்கும்படி என்ன சூழ்நிலை வந்தாலும் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் I have decided to follow Jesus. நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இவ்வளோ காரியங்கள் அழுத்தமா கேட்கறதுக்கு காரணம் தெரியுமா? The Lord needs people. கர்த்தருக்கு வேணும். இந்த யுத்தம் சாதாரணமான யுத்தம் இல்ல. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம், பிரிமச்ச காரியம் இருக்கக்கூடாது. இயேசுவின் பின்னே போகத்துணேந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணேந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. கரங்களை வைத்துங்க பாவம். எல்லாரும் இல்ல, அவங்க மட்டும் நல்லா யோசித்துங்க. யோசித்து கை தூக்குங்க. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். No turning back, no turning back. Come on. No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back, no turning back,
No turning back. Hallelujah. இந்த வாரம் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒருத்தர் இருந்தாரு. அந்த காலத்துல அவர் என்ன பண்ணாருன்னா பயங்கர அற்புத அடையாளங்களை கர்த்தர் அவர் மூலமாக செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் படிக்கல, நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாது, கனடா தான், நல்லா ஃப்ளூயண்டா பேச தெரியாது, படிக்கல. அவங்க ஒய்ஃப் நல்லா பேசுவாங்க, கூட சப்போர்ட்டுக்கு போனாரு. ஆனா கர்த்தர் இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பயங்கர அற்புத அடையாளங்களை அப்போஸ்டல் ஆஃப் ஃபேத் அப்படின்ற அவரோட பேர் வச்சாங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா ஒருத்தருடைய வீட்டுக்கு போனாராம். சாப்பாட்டு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு போனாராம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தாராம் அந்த கூப்பிட்டு இருந்த நபருடைய கால்கள், முட்டிக்கு மேல கால்களே இல்லை, முட்டி கீழே கால்களே இல்லை. நல்ல கேளுங்க, உண்மையான நடந்த சம்பவம். முட்டிக்கு கீழே காலே இல்லை, 2 காலம் இல்லை. அங்க போய் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. பார்த்தாரு காலையில இருந்து. நாளைக்கு காலையில போய் நீங்க உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கிக்கங்க. அவருக்கு பக்கின் ஆயிடுச்சு. காலையில எனக்கு கிண்டல் பண்றாரா, கிண்டல் பண்றாரா அவரு? இல்லைங்க, காலையில போய் கடைக்கு, ஷூஸ் கடைக்கு போய் உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் வந்து உணர்த்திற்கு சொல்லி, என்னங்க இப்படி சொல்லிட்டார் அவரு? அவர் சொன்னார், இல்ல அவர் தேவ மனுஷன், பயங்கர அற்புத அடங்கள் கர்த்தர் மூலமா செய்யறாரு, அவர் சொல்ல மாதிரி செய்யுங்க. சரி, உற்சாகம் வந்துருச்சு. நாளைக்கு காலையில அடுத்த நாள் சீக்கிரமா போய் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருந்தாரு. அங்க கடை திறந்த பிறகு முன்னாடி அவரை கூட்டு போனவங்க கூட்டிட்டு போய் அவரை எப்படி கூட்டு போனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்ப வந்து யாருக்குங்க ஷூஸ் அப்படின்னு கடைக்காரர் கேட்கிறாரு. எனக்கு தாங்க. உங்களுக்கா? கால் இல்லையே, எப்படி என்னன்னு சொல்றது தெரியல. உங்களுக்கா? ஆமாங்க. சரி, என்ன சைஸ் அப்படின்னா ஒரு சைஸ் சொல்றாரு. ஸோ அந்த கடைக்காரர் உள்ள போறாரு, அந்த சைஸ் ஷூஸ் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாரு. முன்னாடி வைக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக அந்த கால் அப்படியே வளர்ந்து கரெக்டா அந்த ஷூஸ் ஃபிட் ஆச்சு. ஹல்லேலூயா. அற்புதம்னா இதாங்க அற்புதம். இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் இந்த வாரம் பெத்தேல்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது அவர் என்கிட்ட வந்தாரு. வந்து கை வச்சாரு, மேல வச்சுட்டு போயிட்டாரு. எப்படிங்க அவ்வளவு வருஷத்துக்கு முன்னால வந்தவர் கை வச்சுட்டு போறாரு அப்படின்ட்டு இந்த வாரம் கை வச்சாங்க, மேல வச்சுட்டு போயிட்டாரு. யார் ஆண்டவரு பாண்டு சொன்னாரு, அவருடைய ஜெபம் உயிரோட இருக்கு. அவர் உயிரோட இல்ல, அவருடைய ஆவி கட்டடத்துல இருக்கு, அவருடைய ஆத்மா தெரியல. ஆனா இவர் யாரு? அவருடைய ஜெபம். அப்பதான் புரிஞ்சுது, ஓ நம்ம ஜெபம்லாம் வேஸ்ட் இல்லையோ, இனி வரப்போகிற நாட்கள்ல கூட நம்ம ஜெப பிரயோஜனமா இருக்குமா? யாராவது போய் விடுதலை ஆக்கிறதுக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் வரல, அவருடைய ஆவி வரல, அவருடைய ஆத்மா வரல, அவருடைய சரீரம் வரல, தேவதூதன் வரல, அவருடைய ஜெபம் வந்தது. ஆமென். கேக்குறீங்களா? கேட்கலையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யார்கிட்ட சொல்லு, இப்பதான் சபையில சொல்றேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பலத்த காரியத்துக்காக உங்களை அழைக்கிறார். ஆர் யூ ரெடி? நீங்க தயாரா? கரங்களை வைத்துங்க. Come on, with full power. அவங்க மட்டும் ஏன் சின்னது கை உயர்த்துட்டு போக மாட்டாங்க. கிரேஸ் சிஸ்டர், உங்களால முடியுமா? கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, உங்க வீட்டுக்கார திட்டக்கூடாது, எல்லாவற்றையும் சகிக்கணும், குவைட்டா போகணும். உண்மையா முடியுமா? எஸ்தர், உன்னால முடியுமா? உங்க பக்கத்துல இருக்கவங்கள நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணுவியோ தெரியலையே. நல்லா யோசித்து முடிவெடுங்க. எம்ஏவா நீங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க.
நல்ல தீர்மானம் பண்ணுங்க. யோசித்து தீர்மானம் பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. Change to Salvation Church.